இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுகிறேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் உங்கள் அண்ணாட்ட தான் பேசுகிறேன், ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ சொல்றாங்க? ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் கேட்டுட்டே இருந்தேன். சொன்னோன்னே உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவன்கிட்ட நீ எதுக்கு பேசுகிற, நான் தானே உன் ஃப்ரெண்டு, நீ என்கிட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நாங்கள் சும்மா ஃப்ரெண்டாக தான் பேசுகிறோம், நீ ஃப்ரெண்டு இல்லை அவனும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு டவுட்டே வரலையாமா? இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்கிறீங்க, உங்க அண்ணன் கூட பழகுறது உங்களுக்கு முன்னாடி டவுட்டே வரலையா? வீட்டுக்கு வந்து அதெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டாங்க சார். ஃபோனில் மட்டும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை அவள் லவ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறா. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் தெரிய வந்தது. அக்செப்ட் நாங்கள் யாரும் பண்ணிக்கவே இல்லை. ஓகே, ஆனா லவ் பண்றேன்னு சொன்னோன்னே ஏன் உங்களை ஏத்துக்க முடியல? ஸோ அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான்ற மாதிரி எங்களுக்கு பொசசிவ் ஜாஸ்தி இருக்கும். என் மேலே இருக்கிற லவ் வந்து அப்படியே எனக்கு குறையிற மாதிரியே தெரிஞ்சது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டா, என்னை ஃபுல்லாக ஓரம் காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது என் ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தி வந்து இன்னைக்கு என் அண்ணனுக்கு ஒய்ஃபா மாற போறாளே அப்படிங்கிற ஒரு பொறாமை வந்துருச்சு. ஆமா, பொறாமை ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஓகே, ஆக்சுவலா அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு பொறாமை வந்துச்சுன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன ரியாக்ஷன் வரும் எதிர்பார்த்தீங்க? நான் அவட்ட எது பேசினாலுமே ஃபன்னாக பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் கொஷின் ரைஸ் பண்ண ஓ அண்ணன்ட்ட தாண்டி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதை அவள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவ்வளோ ஒரு 2 வீக்ஸாக வந்து ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டா. ஓகே, ஜாலியா பேசி காமெடியா பேசி கொண்டு போயிடலாம்னு நினைச்சீங்க. உன் அண்ணாட்ட தாண்டி பேசுகிற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னபோது அப்படி பேசிடுவேன் என் அண்ணன் ஓன்ட்ட கதை விடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு உங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா? அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது பார்ப்போம், சிரிப்போம், நாங்கள் ஆக்ஷனில் பேசுவோம் இப்படின்ட்டு. ஆனால் அவங்க பின்னாடி இருக்கும்போது தான் 2 பேரும் பேசிப்போம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஆக்ஷன்லேயே பேசியிருக்கோம். நிறைய நாள் அவங்க கண்டுபிடிச்சது இல்லை. இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கேம்மா, அவங்க 2 பேரும் கண்ணால பேசுறதே தெரியாம இருந்திருக்கேன். இவளோட நம்பரை மை லைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருந்தார். அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் டவுட் வந்தது. என்னன்னா 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுவாங்க. பாத்தீங்களா? இவன் என்ன போட்டு வராளோ அதே ட்ரெஸ் அண்ணா போடுவார், அண்ணா என்ன போட்டு வராது அதை பார்த்துட்டு அவள் போட்டு வருவா. அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்தது. அதுக்கப்புறம் துருவி கேட்டப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், எத்தனை நாளாக இருக்குன்னு சொன்னால் அதை சொல்லலை. இன்னி வரையும் அவங்க யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நானும் கேட்கல. அவர் சைலண்டா இருக்கிறத பார்க்க எனக்கு என்னமோ அவர் தான் பண்ணிருப்பாரோன்னு டவுட் இருக்கு. நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணதா? பாத்தீங்களா? எனக்கு தெரியுது உங்க அண்ணனை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு ஒரு வருஷமா. அவர் இருக்கு ஸ்டைல் அமைதியாவே இருந்து எதுவுமே தெரியாம மாதிரியே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போதே தெரியுது. அதுல எப்ப சொன்னீங்க? 1 இயர் இருக்கும். 1 இயரில் ஒரு அக்கேஷன் ஒன்று வந்தது. இவங்களோட பிடிச்சது எதுன்னு கொஞ்சம் இது கேதர் பண்ணுறதுக்குலாம் இவங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்னால் நல்லா இஷ்டம், காட்டன் ட்ரெஸ் மெட்டீரியலில். நான் வந்து அப்போது அந்த வீவிங் இதில் இருந்தேன் சார். அதில் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தேன் நல்லதாக பார்த்து. அது எங்கள் ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போயே 100% ஓகே ஆயிடுச்சு. அப்புறமா அப்போ தான் சொன்னேன் பிடிச்சிருக்கான்னு. ட்ரெஸ்ஸா என்னையான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கானுங்க ட்ரெஸ்ஸா என்னையான்னு கேட்டேன். 2மே தான்ட்டாங்க. எப்படி பண்ணிருக்காரு பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்து நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு சின்ன குற்றம் உணர்ச்சிருந்ததா? ஃப்ரெண்டோட தங்கச்சி எதுவும் பிரச்சனை வருமா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற பொண்ணு இப்படி சொல்கிறாங்களேன்னு எதை சொல்லுவாங்களே அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு தைரியத்தை வர வச்சுன்னு சொல்லிட்டு. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுறாப்புல, உங்களுக்கு உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அவரன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூட. எதுக்குன்னா ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருப்பாங்க. சொன்னா ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே சொன்னேன். எனக்கு கூட பிடிக்கும். எதுக்குன்னா ஃப்ரெண்டு தான் ரொம்ப அன்பாகி போகும். அதனால அவர் கூட ரொம்ப அன்பாயிப்பாங்க நினச்சேன் சார் நான். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணின்னு கூப்பிடுவீங்களா என்ன கூப்பிடு? அண்ணின்னு தான் கூப்பிட்றேன். எல்லாரும் கூப்பிட சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அண்ணின்னு தான் கூப்பிட்றேன். வேற வழி இல்லைன்னா புரியலையே. எனக்கு கூப்பிட விருப்பம் இல்லை. ஏன்? ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் கூட 4 வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் இப்போ இத்தனை வருஷமா ஃப்ரெண்டு, இப்போ கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அண்ணின்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஆமாம், அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் தெரிஞ்சப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம ஃப்ரெண்டே நமக்கு அண்ணியாக வரப்போறாளே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியானேன். இந்த ஹாப்பினஸ் இப்போ இருக்கா? இல்லை, மாறிடுச்சு. ஏன்? என்னன்னா கொஞ்சம் சொந்தம்னு வந்ததுக்கப்புறம் நான் ஆட்டிடியூட் சந்தோஷம் ஆனதுக்கு காரணம் அண்ணியாக வந்துட்டா நாளைக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் அண்ணா எனக்கு இப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் அன்னிக்கு தெரியாது. அண்ணா எனக்கு எதனா காசு கொடுக்கணுன்னா அன்னிக்கு தெரியாமல் தான் கொடுப்பாரு. இப்போ தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிடும். ஏன் எதனால ஏன் சொல்லாமல் கொடுக்குறீங்க? அது அன்னிக்கே உருத்தான எண்ணம் வந்துடும். அவங்க வந்து அந்நிய கேரக்டராக மாறிடுறாங்க சார். அப்போ
இப்போ கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் வரும்ல. ஆ. இவ்வளோ இப்போ தங்கச்சி கொடுக்குறானாக்கா இப்போ நமக்கு கொடுக்காம தங்கச்சிக்கே கொடுத்துட்றானே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டுன்ற மாதிரி. ஆனா அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டு நீங்க உள்ள வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இப்போ கூட அவங்க அண்ணியா அவங்க வந்து உங்களை அவ்வளவு மதிக்கிறாங்க. ஏன் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டிப்பிக்கல் அண்ணிக்கு ஒரு ஒரு இலக்கணம் வச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். மொத்தமாக நம்மளே செஞ்சால் அங்கே எப்போ டெவலப் ஆகுறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அங்கே. நானும் விஜய் ரசிகை தானே, கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேங்க. ஆனா இது உண்மையில லாஜிக்கே எனக்கு புரியலமா. கண்டிப்பாங்க சார், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் விஜயை. எங்கள் அம்மாலாம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாருமே வீட்டில் திட்டுவாங்க என்னைய. ஒரு விஜய் ஆம்பளை பையனை போய் பிடிச்சிருக்கு விஜய் ரசிகன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிற, யார் கல்யாணம் பண்ணிக்குவா உனைய அப்படி இப்படின்னு எங்கள் வீட்டில் மிரட்டுவாங்க என்னைய. அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கிறனால சரி நம்மளும் விஜய் ரசிகர் தானே, 2 பேத்துக்கு செட் ஆகும். இல்ல எனக்கு என்ன புரியல. 2 பேருமே ஒரே ரசிகருங்கிறனால எனக்கு அவர் பிடிச்சி போச்சுங்க சார். நான் விஜய் ரசிகரா இருந்தானா விஜயோட எல்லா படமும் பிடிக்கும், ரைட், ஓகே. ஆமாங்க ஆனா அதை வச்சு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு புரியலையே. இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க, மதத்தை பார்த்து கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் பண்ணேன்னு புதுசா ஆமாங்க இருக்கு. சார், அவ்வளோ பிடிக்குங்க சார். எங்களுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம், இந்த ஒரு பொருத்தம் இருந்தாலே போதுன்னு தாங்க சார் அவரு சொன்னார் என்கிட்ட. இல்லம்மா, இப்ப சில பேர் கூட எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல கூட சொல்லுவாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஹீரோ பிடிக்கும், அந்த ஹீரோக்கு இவரை பிடிக்கும், இவருக்கு ஹீரோ பிடிக்கும், ஆனால் அவரை பிடிக்கும். ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார், அதாங்க சார் உண்மை. அதை சொல்லிட்டேங்க சார் இவர்கிட்ட. இவர் நம்பலிங்க சார். சொன்னோன்னே அட போங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. கிளம்பி உடனே போயிட்டாருங்க. எங்கள் அண்ணனை கூட மீட் பண்ணல. அப்புறம் போனதுக்கு பின்னாடி ஒருவேளை நம்ம தப்பாக்கி இது அவசரப்பட்டு கேட்டோம் என்னமோ, ஒருவேளை அண்ணங்கிட்ட சொல்லி இது நைட் ஏதாவது அடிக்க வாங்க வைக்க போகிறாங்க, வீட்டில் சொல்லி பிரச்சனையாக போகுது, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க, நம்ம அவசரப்பட்டுமோன்னு சொல்லி யோசிச்சேங்க சார். அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாளாக பேசவே இல்லைங்க, வரவும் இல்லை. நான் இவர் கண்ணிலே தட்டுப்படக்கூடாது, தட்டுப்பட்டோம்னா போச்சு மாட்டி விட்ருவாங்க வீட்லின்ட்டு நினச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக 2 பேருமே வந்துட்டாங்க. ஒட்டுக்க வந்தோன்னா நானே எனக்கு பயம் பிடிச்சிருச்சுங்க, இவர் ஏதாவது சொல்லிடுவாரான்னு. ஆமாம், என்ன கேட்டீங்க முந்தானேத்து, என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டீங்க, எதனால அப்படி கேட்டீங்க? நானும் விஜய் ரசிகங்க. அப்படிங்களா, அப்படின்னா நான் உங்களை தானங்க கட்டுவேன் அப்படின்ட்டாருங்க இவர். இந்த இடத்துல அக்காவா நான் ஒரு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஹீரோ கட்டிக்கணுங்கன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது ஹீரோ கட்ட முடியாது, ஹீரோ நேசிக்கிற அவரை எங்கள் மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதுனால நாங்களும் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். சரி, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளோ பிடிக்குங்க சார், அவ்வளோ விஜய் பைத்தியங்க சார் நாங்கள்லாம். குட் ஃபேமிலிமா, குட் ஃபேமிலி. இப்போ அது பச்சை குத்தலைங்க சார். விஜய் டெவலப் ஆகாததுக்கு முன்னாடியே நான் அந்த புகழுக்காக அந்த மாதிரி இருக்கும்போது குத்திட்டேன். அதெல்லாம் ஓகே தான். எனக்கு ஒன்றுனா, இப்போ சில பேர் வந்து எனக்கா என் பேரை பச்சை குத்திக்கிட்டாங்க, பார்க்கும்போது எனக்கா என் பேரே பச்சை குத்திருக்கானே, என் வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன்னு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒருத்தர் பேரை பார்த்துட்டு நான் வாழ்க்கையை கொடுக்குறேங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. வேற அந்த ஒன்றும் அளவுக்கு எனக்கு பிடிக்குங்க சார் விஜய் அண்ணாவை, அதனால வந்துதாங்க. கொடுத்துருமா தயவு செஞ்சு. இல்லைங்க சார், எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க சார். நான் அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேங்க. சரி, உண்மையாலுமே தான் இந்த மாதிரி நடந்திருக்கா என்னன்னு கேட்கறதுக்காகவே அவங்க அண்ணன் கூட பேசி அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி இது பண்ணாங்க சார். ஆனால் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணது. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நான் சூசைட்டெல்லாம் பண்ணிக்குவேன் அவர் இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டவும், அப்புறம் சரி ஒரே பிள்ளை ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டாங்க.